செய்த அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நடந்துருக்கு. வந்து எல்லாமே செயல்பாடு ஒவ்வொருத்துக்கு நேற்று உண்டானது வந்து அன்பு சோலை தொடங்கி வச்சாரு. செயல்பாடு எப்படி இருக்குது, அதுல என்ன இது என்ன நம்ம செய்யணும், இன்னும் எப்படி அந்த திட்டங்கள் மக்களை போய் புதிய மக்களுக்கு சேர்ந்துருக்குதான்ற மாதிரி அந்த ஆய்வு தான் பண்ண வேண்டியது. அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது போல அன்பு கரங்கள் திட்டமும் அப்படிதான். அன்பு கரங்கள்ல இன்னும் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் இல்ல ஒரு பெற்றோர் தாயோ தகப்பனோ மட்டும் இருந்து அவங்க ஒரு நிரந்தர ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இல்ல சிறைச்சாலையில இருந்தாலோ இல்ல மனநிலை சரியில்லாம அந்த மாதிரி ஏதோ அவங்களுக்குள்ளே பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட அன்பு கரங்கத்திட்ட பயனடையலாம். அதனால இன்னுமே மக்கள் வந்து அதை நீங்க விண்ணப்பிக்கலாம். குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. அல்லது ஆட்சித்தலைவர்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் விண்ணப்பம் பண்ணா நம்ம எத்தனை விண்ணப்பனாலும் வரவேற்கப்படுகிறது. அப்ளை பண்ற அத்தனை பேருக்கும் கொடுக்க முதலமைச்சர் எங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் முதல் கோவை பாலியல் பலாத்காரம் வரை தொடர்ச்சியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பிஜேபியிலிருந்து தொடர்ச்சியா குற்றச்சாட்டு பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல பெண்கள் நடமாடுவதற்கான சூழ்நிலையே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு நினைக்கிறாங்க. அது வந்து அவருடைய தவறான குற்றச்சாட்டு. உண்மை நிலைமை அது வரல. நீங்க வந்து புள்ளியல் விவரம் எடுத்தாலே வந்து இந்தியாவிலே பாதுகாப்பான நகரம் சென்னை தெற்கு பகுதி. அந்த அளவுக்கு தான் புள்ளியல் விவரம் ஒன்றிய அரசு வழங்கிய புள்ளியல் விவரம் சொல்லுது. அது அதிக அளவு வேலை பார்க்கிற இடமும் தமிழ்நாடு தான். அதிக அளவு பெண்களுக்கு சொத்துரிமையில இருந்து எல்லாம் ஒரு உரிமை, கல்வி உரிமை, சொத்து உரிமை கொடுக்கப்பட்டதும் தமிழ்நாடு தான். இன்னைக்கு எல்லா பெண்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை நான் எத்தனையோ தளத்துல எத்தனையோ முறை சொல்லிட்டேன். நம்ம வந்து காரணம் இப்பொழுது வந்து 4வது தூணாகிய பத்திரிகை மட்டும் இந்த மாதிரி தொலைக்காட்சி அந்த ஒரு வளர்ச்சி நூக்கன் கார்னர்ல மூளை முடுக்குல நடக்கிற தவறுகளை கூட இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீங்க. நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க, அரசுக்கு தெரியப்படுத்துறீங்க, உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது ஒரு காரணம். அடுத்ததாக இன்னைக்கு பெண்கள் அவன் என்னை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் தயங்குறது கிடையாது. நான் இப்படி பாதிக்கப்பட்டேன், வேற எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது, அவனை மாட்டி விடணும் அப்படின்னு புகார் தர முன் வர்றாங்க. இந்த ரெண்டு தான் நான் காரணமா சொல்றேன். பெண்கள் இப்ப எல்லா கல்வி அறிவு அதிகமா இருக்கு, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே வந்து அவங்களுக்கு வேலை செய்யறாங்க. அவருடைய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். 181 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க எதுலயும் உங்களுடைய பேர் கூட வெளியே வராதுன்னு சொல்றோம். ஆக இன்னைக்கு பெண்கள் தைரியமாக புகார் தர முன் வர்றாங்க. அதுதான் யதார்த்தமான நிலை. எதிர்கட்சிகள் இதை யாரும் பாராட்ட மாட்டாங்க. அவங்க வந்து என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்காது, நம்ம ஆளுங்கட்சி செய்யணும் அப்படின்னு இருக்கிறதுனால சொல்றாங்க. இதுதான் உண்மை அப்படின்றது நான் இங்க அழுத்தமாக கொடுக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டுனா கேலி பண்ணா கூட இல்லைன்னா அதுக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துட்டு கேள்வினா கூட ஊரை காலி பண்ணிடுவாங்க. நம்ம மானம் போச்சு ஐயோன்னு சொல்லிட்டு பிள்ளைய கூப்பிட்டு வெளியூர் போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நிலைமை எனக்கு மாறி இருக்கு. தைரியமா புகார் சொல்லிட்டு அவங்க தைரியமா வேலை செய்யறாங்க, படிக்கிறாங்க. அதே இடத்துல பெண்கள் இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பெண்களுடைய நிலை உயர்ந்திருக்குன்றத நம்ம அறிய முடியும். தேர்தல் நேரத்துல தொடர்ச்சியா அடுத்ததுக்கான அவங்களுக்கு என்ன சொல்ல அவங்க அறியாமையில செய்யறாங்களா இல்ல வேணும்னு இதெல்லாம் இந்த குற்றம் மட்டுமே சொல்ல முடியும், இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த ஒரு குற்றம் மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஒரு விளம்பரத்துல கேட்போம் பாருங்க, தரை நல்லது, அது போல இவங்களுடைய அந்த புகாருடைய எண்ணிக்கை வர வர நம்மளுடைய துறையினுடைய பணி வெற்றி என்பதுதான் சமூகத்துறை நினைக்கிறது, மற்ற பெண்கள் அமைப்பும் நினைக்கிறது. புகார் தர முன் வர்றாங்களா அவங்க நாங்க மனதார பாராட்டுறோம். அம்மா நீங்க புகார் தர முன் வர்றேன்னு அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெண்ணையும் நீங்க புகார் தாங்க, இதை நினைச்சு நீங்க மனசுலயே வந்து களங்கமா இருக்காதீங்க, வெளியே வாங்க, மற்ற பெண்களை நம்ம பார்க்கணுன்ற மாதிரி தான் நாங்க எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு பண்ணி வர்றாங்க. அவங்க விழிப்புணர்வுல நாங்க வெற்றிகள் இல்ல படிப்படியே நடந்துட்டு இருக்குங்க. அப்பாயின்மெண்ட் முடிஞ்சப்போ அடுத்த கட்டமா